ஏன் அச்சம்? ஓ, இது அந்த சமயத்துல எல்லாருக்கும் ஒரு குழப்பம், தமிழனா இந்தியனா, இந்தியன்னு பேசிட்டா ஏதாவது ஆயிடுமா? 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தது அந்த குழப்பம். ஜெயலலிதா அம்மையார் வந்தா இரும்பு கரம் கொண்டு எல்லாத்தையும் அடக்குவார். ஆமா, நான் இதயம் கிடையாது, இதயமே கிடையாது, அவங்க இரும்பால யோசிக்கிறவங்க, அதனால அவங்க எல்லாத்தையும் அடக்குவாங்க. ஆனா யோசித்து பாருங்கள், உலக வரலாற்றுல எங்கேயாவது இரும்பு கரம் கொண்டு எதையாவது அடக்கியிருக்க முடியுதா? பீரிட்டு வெளிவரும் சுதந்திர உணர்வு, மனுஷனோட மானம், உயிர், உணவு கூட எல்லாத்த விட பேசுங்க சுதந்திர உணர்வு. இன்னைக்கு நீங்க கோயில் கட்டி தலைமையில தூக்கி வச்சு ஆடுறீங்க, பாரதியார் சுதந்திர தேவி நின்னை தொழில்கள் மறக்கலேங்கிறார். அந்த சுதந்திர உணர்வு அது இருக்கிற வரைக்கும் இந்த உணர்வை அடக்க முடியாது. ஜெயலலிதா அம்மையார் வந்திருந்தாலும் இப்படித்தான் ஆரம்பித்திருக்கும், இப்படித்தான் போயிருக்கும். நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், கலைஞர் அவர்களே, இதுக்காகத்தானே நீங்க முதல்வர் பதவியில இருக்கீங்க. ஆளும் கட்சியாக இருப்பதனால்தானே உங்களால காங்கிரஸை கைவிட முடியவில்லை, ஆட்சி பறிபோக கூடாது, போராட்டம் எதுவும் நடத்த முடியல, நேரடியா அவங்க கிட்ட ஒண்ணு சொல்ல முடியலன்னு சொல்றீங்கல்ல. நீங்க என்ன பண்ணிருக்கலாம், உங்க முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு நீங்க சொல்ற மாதிரியே ஜெயலலிதா பதவிக்கு வந்திருக்கட்டும். அப்ப என்ன ஆகி இருக்கும்? உங்களுக்கு எவ்வளவு பெரிய கேரம், நீங்க என்ன மாதிரி எல்லாம் போராடி இருக்கலாம், நீங்க எப்படி எல்லாம் பேசி இருக்கலாம். இப்ப எழுதுறீங்க பாருங்க வீரவசனம், அதை உங்களோட உள்ளத்திலிருந்து எழுதி இருக்கலாம். தமிழ்ச்செல்வனுக்கு இன்னொரு நீண்ட அஞ்சலி கொடுத்திருக்கலாம். பிரபாகரன் அவரை கைது செய்தால் ரத்த ஆறு பாயும் என்று நீங்கள் எழுதியிருக்கலாம். எதிர்கட்சியாக இருப்பதில் எத்தனை இது பாருங்க, அனுகூலங்கள் பாருங்க. நாங்க எல்லாரும் உங்க பின்னாடி நின்றுப்போம். எங்களுக்கு கலைஞரா ஜெயலலிதா வாங்குறது எங்களுக்கு வந்து கிடையாது. அது அல்ல, நான் சொன்ன மாதிரி இது அல்ல எங்களுக்கு. நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீர்கள்? நீங்கள் மக்கள் பக்கம் நிற்கிறீர்களா, மமதையின் பக்கம் நிற்கிறீர்களா என்று நான் ஜெயலலிதாவை வந்து சொல்லிட்டேங்கிறதுக்காக நீங்க உடனே மகிழ்ச்சி அடைந்து விடாதீர்கள். ஜெயலலிதா வந்ததுனால அவங்க அதிமுகவுடைய நிலை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தமிழர், ஈழத்தமிழர்களுடைய இன்னல்களுக்கு அதுதான் மிகப்பெரிய காரணம். 2 பெரிய கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் தான் இதுக்கு நிலைமைக்கு காரணம். ஜெயலலிதா தமிழகத்தின் அமாவாசை, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதை சொல்வதற்காக கலைஞர் அவர்களே மகிழ்ச்சி அடையாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் அமாவாசைக்கு அடுத்த நாள் மூன்றாவது பெரிய கட்சியாக இப்போது உருவெடுத்துக் கொண்டிருக்கிற தேமுதிக கோரிக்கையை ஏற்று கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்சம் சொல்ல வேண்டிய சில செய்திகள் இருக்கு. அரசியலை பற்றி நம்ம பிறகு பேசுவோம். நாம பிறகு கட்டாயமா பேசுவோம். நண்பர்களே, தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வேறு அமைப்புகளை சேர்ந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள், தலைவர்கள், வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வந்து காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய ஒரு நிமிடம், ஒரு தயவு செய்து சொல்வதை கேளுங்கள். நாம் அரசியல்வாதிகள் அல்ல, சொல்லிட்டேன். உங்களுடைய உணர்வு நான் எடுத்து சொல்லிட்டேன். இதை வந்து இங்க உள்ளவர்களும் கேட்டிருக்கிறாங்க, வந்திருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளும் கேட்டிருக்காங்க. போக வேண்டிய காதுகளுக்கு போகும். வந்து போரை நிறுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. போரை வந்து இந்தியா தான் நடத்துகிறது என்பது நமக்கு தெரியும். சோனியா தான் இதனுடைய சூத்திரதாரி என்பதை தெரியும். போரை நிறுத்துவதற்கு இப்ப என்ன செய்யணும்? நேற்று கூட பிரதம மந்திரியுடைய தலைமையில ஒரு கூட்டம் கூட்டி இருந்தாங்க, அவசர கூட்டம் கூட்டினாங்க. அதெல்லாம் ஏதோ அவசரமா
அப்படின்னு சொன்னா என்ன முடிவு எடுத்திருக்காங்க? போரை நிறுத்துற முடிவில்ல. பஷீர் ராஜபக்சே வருவாராம். அவர் வர தேதி இன்னும் குறிப்பிடல. அவர் வந்த பிறகு இந்த போர் முடிந்த பிறகு அவருக்கு என்ன நிவாரணம்? நான் கடைசியாக ஒரே ஒரு சொல்லி முடிச்சிடறேன். கவிதை ஒரே ஒரு எனக்கு பேசுவதற்கு அனுமதி இல்லை, அதனால நான் நிறுத்திக்கிறேன். மற்றவங்க எல்லாம் இருக்காங்க, இல்ல மற்றவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க என்னுடைய வாதத்தை எடுத்துட்டு போவாங்க. கலைத்துறைக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். கடைசியாக ஒன்று சொல்றேன், ஒரே ஒரு இதை மாத்திரம் சொல்றேன். சுதந்திர உறவை யாருனாலும் அடக்க முடியாதுங்க. இன்னைக்கு புலிகள் தோற்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அது போய் அது ஒரு மாயை தான். இது மாதிரி பல முறை நடந்திருக்கேன். என்றைக்கு இருந்தாலும் அவர்கள் விதைக்கப்பட்டவர்கள் வெளியில் வருவார்கள், தமிழிடம் கிடைக்கும். ஒரே ஒரு கவிதை சொல்லி நான் முடிக்கிறேன். வெடிகுண்டுகள், பீரங்கிகள், வான்படை தாக்குதல், தாக்கிக் கொள்கிற சிங்கள ராணுவம் 50 பேர் பலியானார்கள், 500 பேர்